பக்தி கிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது சனி பயிற்சி பலன்கள். மார்ச் 6 வந்து சனி பகவான் வந்து கும்பராசில இருந்து மீன ராசிக்கு இடம் பெயர்கிறாங்க. வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி கும்பராசிக்கு இது 7.5 சனியில் கடைசி கட்டத்துல இருக்காங்க. அதாவது பாத சனி அப்படின்னு சொல்ற இடத்துல. ஸோ சனி விலகும் போது அள்ளி கொடுப்பாருன்றது ஒரு பழமொழி. கொடுப்பாருன்றது ஒரு சொல். ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வந்து இட் வில் பி எ மிக்ஸ்ட் சொல்லலாம். அதாவது குட் அண்ட் பேட் ஈக்குவலி இட் வில் ஹேப்பன். ஸோ குழந்தைங்க வந்து இன்னும் கொஞ்சம் 2.5 வருடங்கள் வந்து கொஞ்சம் உடல்நலத்துல வந்து கவனமா இருக்கணும். இரும்பு சார்ந்த பொருட்கள், கரண்ட், எலக்ட்ரிசிட்டியில வந்து விளையாட விடாம பாத்துக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க கொஞ்சம் அது எப்படி கவர் பண்ணணுமோ அந்த எலக்ட்ரிசிட்டி ஹோல்ஸ் எல்லாம் கவர் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல குழந்தைங்கள தனியா விடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கவனமா குழந்தைங்கள பார்த்துக்கணும். பரிகாரங்கள் பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களுக்காக பண்ணலாம் சேஃப்டிக்காக. 12 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு இன்ஃபாக்சுவேஷன்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. லவ் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க டீனேஜர்ஸ் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இல்லை ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் சூப்பர்வைஸ் பண்ணி மானிட்டர் பண்ணிங்கன்னா அவங்களோட ஸ்டடீஸில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அது இருக்கும். அதே மாதிரி ஹாஸ்டலில் கொண்டு போய் விடுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. உங்களோட நேரடி கவனிப்பில் நீங்கள் வச்சுக்கோங்க குழந்தைங்கள. காலேஜ் சீட் கிடைக்கிறது எல்லாமே வந்து வெகு தூரத்தில் சேர்த்து விடாதீங்க. பக்கத்துலயே வந்து பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த 2.5 வருடங்கள்ன்றது ஒரு கிராஜுவேஷன், அந்த கிராஜுவேஷன் முடிக்கக்கூடிய காலகட்டம். முக்கியமான விஷயம் இந்த ஏஜ்ல தான் அவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணான்றத நீங்க பெற்றோர்களா நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். அது அவங்களோட எதிர்காலத்துக்கு அது ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அதே மாதிரி அவங்க ப்ரிப்பரேட்டரி எக்ஸாம்ஸ்க்கு எதுவும் இது பண்றாங்கன்னா என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போங்க. எக்ஸாம்ஸ்ல கொஞ்சம் ஆவரேஜா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாலும் அது கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு. இந்த 2.5 ஆண்டுகள் கொஞ்சம் கவனமா எடுத்துட்டு போயிட்டா அதுக்கப்புறம் எல்லாமே வெற்றி தான். ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம கவனமா இருந்துட்டா இந்த காலகட்டத்தில் ஃபியூச்சருக்கான சீடை நம்ம வந்து ஸ்டோ பண்ணிட்டோம்னா we can reap well. ஸோ அதே மாதிரி 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் திருமண பந்தத்துக்குள்ள நுழையணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான ஏற்பாடுகளை நீங்க செய்யலாம். கல்யாணமும் பண்ணிக்கலாம். ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க. காதல் விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. குடும்ப ஒற்றுமையை பேணி காக்க கூடிய கடமை உங்களுக்கு இருக்கு. சட்ட ரீதியான சிக்கல்களை கொஞ்சம் பார்த்து அது சார்ட் அவுட் பண்ணுங்க. கண்டிப்பா அது வந்து ஒரு நல்லபடியா உங்களுக்கு ஃபேவரபிளா முடியக்கூடிய காலகட்டம் தான் இது. அதே மாதிரி பண விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஷோல்டர் பெயின் வர்றதுக்கு, முட்டிக்கால் பெயின் வர்றதுக்குலாம் சான்சஸ் இருக்கு. டிப்ரெஷன்ல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. பண விஷயங்கள் குடுக்கல் வாங்கல் வேண்டாம். எந்த பாண்ட்ஸா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து ரீட் பண்ணிட்டு சைன் பண்ணுங்க. லைசன்ஸ் பர்மிட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2-3 தடவை டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணி வைங்க. சட்ட ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமா இருங்க. சட்டத்துக்கு புறம்பான எந்த விஷயமும் பண்ணாதீங்க. நியாயமா உண்மையா இருந்தா வெற்றி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இந்த காலகட்டத்துல பண கஷ்டம்ல இருந்து மீண்டு வந்துருவீங்க. பணவரவு உங்களுக்கு அதீதமா இருக்கும். சொத்து சேர்க்கைகள் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பாத சனி இல்லையா? ஸோ பாதம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். சுகர் பேஷண்ட்ஸ் வந்து அவங்க சுகரை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. காலில் அடிபட்டா உடனே அதை பார்த்து குணப்படுத்திக்கோங்க. மன ரீதியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருப்பீங்க. அதுல ஒன்றும் குறைய இருக்காது. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போங்க. நவகிரக வழிபாடு, நவகிரக ஸ்தோத்திரம் சொன்னா நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு இஃபெக்ட் கிடைக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அதே மாதிரி கருப்பு வஸ்திரம், கருப்பு பெட்ஷீட் தானம் பண்றது, இந்த மாதிரி கருப்பு சார்ந்த விஷயங்கள், எள் மிட்டாய் தானம் பண்றது, இந்த மாதிரி கருப்பு உளுந்துல வந்து களி செஞ்சு தானம் பண்றது, கருப்பு உளுந்து வடை வந்து தானம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண 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 உங்களுக்கு அவரோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு போய் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவிட்டி நிறைஞ்சிருக்கும். வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கும். சொத்து சேரும், வீடு நிலம் வாங்கலாம். இந்த வருஷம் உங்களுக்கு மிக அருமையாக இருக்கும். கும்பராசிக்கு 60%. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.